ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எலக்ட்ரிக் பைக்கை வந்து எப்படி ஸ்விக்கி மூலிமா வாங்குறது அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, எப்படி போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதோடைய ரேட் எவ்வளோ, அதோடைய கிலோமீட்டர்லாம் எவ்வளோ மைலேஜ் தருது, அது மட்டும் இல்லாமல் அந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோலுக்கும் இதுக்கும் வந்து ஈக்குவல் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஸ்விக்கி ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் பைக்கை வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணுறது, எங்கே போய் வந்து ஆப்பில் காமிக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஆப்லையும் போய் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஸ்டோரில் தான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு அந்த இவி பைக் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் அப்படின்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க இருந்தாங்கன்னா மட்டும்தான், ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஸ்விக்கி ஸ்டோரில் வந்து காமிக்கும், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில் வந்து அந்த ஸ்விக்கி ஸ்டோரில் வந்து இவி ரெண்ட் அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா அது காமிக்கும், அப்படி இல்லை அப்படின்னா காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடைசியாக ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்விக்கி ஸ்டோரில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உள்ளே போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெண்டல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஸோ ஒரே ஒரு பைக் வந்து காமிக்கிறாங்க, சரிங்களா? சேலஞ்சர் S110 அப்படிங்கிற மாடலு. ஸோ அந்த பைக்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டே ரெண்டல் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட்ஸ் 180 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் பேட்டரி, அதாவது செலக்ட் பேட்டரி டைப் அப்படின்னு போட்டு ரிமூவல் பேட்டரி அப்படின்னு கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியுடைய ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 55 km/h போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் ஓட்டுறீங்க, அதுவும் இந்த ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டுறீங்க எலக்ட்ரிக் பைக்குக்கு லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சார்ஜிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி தான், சரிங்களா? வெளியிலலாம் போட முடியாது, வீட்டில் மட்டும்தான் போட முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு 90 km வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 90 km. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் பேட்டரி அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அதை வந்து எஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு செலக்ட் பிக்கப் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் போய், அதாவது அவங்க வெண்டர் வந்து 2 லொக்கேஷன் 3 லொக்கேஷனில் வந்து ரெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளோடைய வீக்லி, சரிங்களா? ஸோ வீக்லி வந்து எவ்வளோ நம்ம வந்து கட்டணும். அடுத்தது வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு ஒன்று கட்டணும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரெண்ட் வந்து 1260 ரூபா, சரிங்களா? ஸோ ஒன் டேக்கு வந்து 180 ரூபா மேலே அவங்க டோட்டல் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 1500 ரூபா நீங்கள் கட்டணும், ஒன் டைம் பேமெண்ட் தான், சரிங்களா? அடுத்தது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரீஃபண்டபிள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கி டிஏஐடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், அது இருந்தால் தான் உங்களுக்கு தருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, சரிங்களா? ஸோ அடுத்தது ஆதார், பேன் கார்டு அண்ட் லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி மூலிமா எடுக்கக்கூடிய ரெண்ட் பைக் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் திஸ் வெஹிக்கிள். ஸோ இதை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும், சரிங்களா? ஸோ ஏன் வந்து முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் ஜோனில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜோனில் இருந்து இந்த வீக்லேயே ஒரு 5-6 பேர் வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க, சரிங்களா? அவங்க ஒவ்வொருத்தருக்கா வந்து அந்த பைக் வந்து எப்படி சொல்கிறது லொக்கேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜோ இல்லை காலோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜில் வந்து வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பைக்கு உங்களுக்கான நீங்கள் ரிசர்வ் பண்ண பைக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களே கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ, சரிங்களா, பைக்கை பிக்கப் பண்ணக்கூடிய எந்த லொக்கேஷன் கொடுத்தீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துட்டு செக்யூரிட்டி டெபாசிட் 1500 கட்ட சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பைக்கை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இது வந்து எப்படி எடுப்பாங்க, அதாவது அந்த 1280 ரூபான்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த அமௌண்ட் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீக்லி ஃபுல்லாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா, இந்த வாரம் வேலை செஞ்ச சம்பளம் வந்து அடுத்த வாரம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து அவங்க மைனஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். ஸ்விக்கி மூலியமாகவே ஆப்லேயே வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் தனியாக போய் கட்டணும் அப்படின்றதில்ல. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்ரோல் வண்டி இருக்குது, எனக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு பைக் தேவை அப்படின்னா மட்டும் எடுங்க. உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் போய் எடுக்காதீங்க சரிங்களா? ஸோ நிறைய பேர் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். எலக்ட்ரிக் பைக் வந்து போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு வாரம் தான் ஓட்டுவாங்க. அதுக்கு மேலே வந்து ரெண்ட் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா மைலேஜ் கம்மியாக தருது, இல்லைன்னா சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு திரும்பவும் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அலைச்சலாக இருக்கும். ஒன்றுக்கு 2 தடவை வந்து யோசிச்சு உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் பைக் வேணும் அப்படின்னா போய் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட பெட்ரோலே இருக்கு. அதாவது ஒரு சிலர் வந்து இப்படி கணக்கு போடுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வாடகைக்கு நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக பெட்ரோலே அதுக்கு வந்து அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்விக்கி ஸ்டோர்லேயும், அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் தான் இந்த அப்டேட் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலேயும் இந்த அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி பெருநகரங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிறு நகரங்களில் இதுக்கு மேலே தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நான் பார்க்குறவங்க ஒரு சிலர் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஸ்விக்கி ஸ்டோர்லேயும் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ட்ரெண்டிங் டு விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.